Hello students, coordinate geometry example 5.20. Given the graph relates the temperature in temperature y in Fahrenheit, temperature x in Celsius. இந்த graph எது denote பண்ணியிருக்காங்க Celsius and Fahrenheitக்கு இருக்க மாதிரி values மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூல இருந்து அந்த கிராஃப்ல இருந்து என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபைண்ட் அன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன், இந்த கிவன் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சரை எந்த வேல்யூ செல்சியஸ் வேல்யூ 25 டிகிரியாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாட் இஸ் த மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் இன் ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட்டில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போ இஃப் இட்ஸ் மீன் டெம்பரேச்சர் இஸ் 25 டிகிரி செல்சியஸ், மீன் வேல்யூ 25 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாரன்ஹீட் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்லோப். ஸோ இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிவன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஆக்சிஸை எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸை எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது, 32ன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ ஒய் இன்டர்செப்ட் இஸ் 32. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸ்லோப் ஃபார்முலா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்லோப் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, y1 மைனஸ் y2 டிவைடட் பை x1 மைனஸ் x2. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த 2 பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 9/5 ஆர் 1.8. நீங்கள் டெசிமல்லையும் சொல்லலை, ஃப்ராக்ஷன்லேயும் சொல்லலை, ரெண்டு ஆன்சருமே சொல்லிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லைனோட ஈக்குவேஷன், செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் ஹேண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கிவன் இருக்குது. 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதில் x1 y1 x2 y2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அந்த ரிலேஷன் செல்சியஸையும் ஃபாரன்ஹீட்டையும் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபிசிக்ஸில் படித்த ஃபார்முலாவாக தான் இருக்கும். சரியா, அதுக்காக நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணுமானா கிடையாது, நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போட்டிருக்கணும். ஸோ இந்த ரிலேஷன் y ஈக்குவல் டு அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபாரன்ஹீட் வேல்யூ செல்சியஸ் வேல்யூ 25 டிகிரியாக இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஃபாரன்ஹீட் வேல்யூ when the temperatures in 25 டிகிரியாக இருக்கும்போது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ செல்சியஸ் நம்ம எங்கே எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் வேல்யூ 25 டிகிரி அண்ட் தென் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ்க்கு 25 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இன் ஃபாரன்ஹீட்டில் கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 77 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எதில் படிச்சிருக்கீங்க, சயின்ஸில் படிச்சிருப்பேன். அந்த சயின்ஸ் ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், நம்ம 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் 5.24. 2 buildings of a different height are located at opposite sides of each other. If a heavy rod is attached joining the terrace of the building from 6,10 and 14,12. Find the equation of the rod joining the buildings. நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், சினிமாவில் விவேக் காமெடியில் வரும். சரியா, அந்த ராட் ரெண்டு பில்டிங்கையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ராட் போட்டிருப்பாங்க இல்லையா, நீங்கள் அந்த ராடை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ராடை கன்சிடர் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ராடோட ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ராட் ஜாயினிங் த பில்டிங்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லணும், எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் 5.25. Find the equation of the line which passes through 5,7
and makes intercept on the axis equal in magnitude but opposite in sign சொல்லியிருக்காங்க. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் ஆன் த ஆக்சிஸ் இன்டர்செப்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம்னாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்னுன்றதை ஞாபகத்துக்கு வரணும். மேக்ஸ் இன்டர்செப்ட்ஸ் ஆன் த ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸுமே சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஒரு ஆக்சிஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஒய் ஆக்சிஸ் மட்டும் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வேறு ஃபார்முலா கூட அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே டூ இன்டர்செப்ட் ஆன் த ஆக்சஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்னு கொடுத்துருக்கிறதுனால மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், சைன் ஆப்போசிட் சைனாக இருக்கும். இப்போ ஏ வேல்யூ 6 இருக்குது அப்படின்னா பி வேல்யூ 6 இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் இன் சைனாக இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு +6 இருந்துச்சுன்னா பி ஈக்குவல் டு -6, ஏ ஈக்குவல் டு -5 இருந்துச்சுன்னா பி ஈக்குவல் டு +5 இருக்கும். சரியா, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் சைன்ன்றது இதுதான் மீனிங். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏ ஈக்குவல் டு ஏன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா பி என்னவாக இருக்கும், இதோட நெகட்டிவாக இருக்கும். ஸோ -a. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். த இன்டர்செப்ட் பி ஏ, அப்போது ஒய் இன்டர்செப்ட் என்னவாயிடும், -a. த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் இன்டர்செப்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மைனஸ் நியூமரேட்டர் போகும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை சேம் டினாமினேட்டர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இந்த ஏ ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ. இப்போது நம்ம எந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், 5,7 பாஸ் ஆகிற லைன் 5,7. இப்போது எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ ஒன்று பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அனதர் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பாஸ் ஆகிற லைன், இப்போ சப்போஸ் இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அனதர் வேல்யூ நெகட்டிவ், ஒய் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது, இப்படி ஒரு லைன் இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே 5,7 சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம லைன் போடும்போது பாசிட்டிவ்னா இங்கே இருக்கும் இல்லையா, சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். 5,7ன்றது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். இப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற லைன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாஸ் ஆகி போகும். சரியா, அந்த லைன், இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா, அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏல எக்ஸ் வேல்யூ 5 அண்ட் ஒய் வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ கிடச்சிடும். ஏவோட வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் இந்த கிவன் ஈக்குவேஷன்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த வேல்யூலேயே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். சரியா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் சைனுன்னு கொடுத்துட்டதுனால ஒரு எக்ஸ் இன்டர்செப்ட் ஏவும் ஒய் இன்டர்செப்டை -ஏன்னு எடுத்திருக்கோம். ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அதில் இன்டர்செப்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு கிவன் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அந்த ஈக்குவேஷனில் 3 வேரியபிளாக இருக்குது, எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள், ஆனால் கான்ஸ்டன்ட் இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, ஏன்ற வேல்யூ இருக்குது. அந்த ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம பாசிங் த்ரூ பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஒய்யாக கன்சிடர் பண்ணி ஏவோட வேல்யூ -2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த -2வை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2 கிடைக்குது. -2 ஆப்போசிட் சைட் வரும்போது +2 ஆகுது. கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் +2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.26. இந்த சம் என்ன இருக்குது, கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த இன்டர்செப்ட் ஆன் த ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய் இன்டர்செப்ட் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இன்டர்செப்ட் கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த சம் நீங்கள் என்ன மாடலில் தான் போட்டிருக்கணும் உங்களோட நோட்டில், இந்த மெத்தடில் தான் எக்ஸ் வேல்யூ 0 ஒய் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டாம். சரியா, நீங்கள் இது புக்கில் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது இந்த மெத்தடும் கற்றுக்குவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சம 2 மாடலில் நம்ம போடுறோம் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கணும் உங்களோட நோட்டில்,
எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒய் ஈக்குவல் டு 0 கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எ மொபைல் ஃபோன் is put to use when a battery is 100%. The percentage of battery power y in decimal remaining after using the mobile phone for x hours is assumed as y equal to minus 0.25 x plus 1. ஸோ நம்ம நார்மலாகவே உங்களோட ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஃபோனில் 100% இருக்குது, சம் ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். யூஸ் பண்ணும்போது அதோட பேட்ரி லோ ஆகிட்டே இருக்கும், இது உங்களுக்கு தெரியும். அந்த லோ ஆகிறதுக்கு டைமு எக்ஸ் ஹவர்ஸ்னு எடுத்துட்டோம். பேட்ரி லோ ஆகிட்டே, பேட்ரி பவர் இருக்குது இல்லையா, 100% இருக்கிறது லோ ஆகிட்டே வருது. அந்த வேல்யூவை பேட்ரியோட சார்ஜர் என்னென்னு எடுத்துக்கிறோம், பேட்ரியோட பவர் என்னென்னு எடுத்துக்கிறோம், ஒய் வேல்யூவை எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ரிலேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன ரிலேஷன்? ஒய் ஈக்குவல் டு minus 0.25 எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன் மைனஸ் கொடுத்துருக்காங்க? குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் மைனஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ட்ரா த கிராஃப். இந்த கிராஃப் ட்ரா பண்ணும்போது இந்த ஹெட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிடுறீங்க. ஃபஸ்ட்டு எழுதும்போது எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட ஆன்சர் கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸ் டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸ் வேல்யூ 0 ஆகிடும். ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் ஈக்குவல் டு 1 என்ற பாயிண்டில் நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்டர்செப்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஒய் ஈக்குவல் டு 0. இந்த 1 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவா சேஞ்ச் ஆகும்? -1 இஸ் ஈக்குவல் டு minus 0.25 எக்ஸ்ன்னு ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன செய்வேன்? எக்ஸ் ஈக்குவல் டு 1/0.25ன்னு கிடைக்கும். ஸோ டெசிமல் கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக 100/100 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்னவா சேஞ்ச் ஆகும்? டெசிமல் கேன்சல் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்கே டெசிமல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 100/25ன்னு கிடைக்கும். தட் இஸ் 4. எக்ஸ் வேல்யூ 4. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம். அதை ஸ்ட்ரெயிட் லைனாக கிராஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹவர்ஸ் elapsed the battery 40%. நம்ம பேட்டரியோட சார்ஜ், பேட்டரியோட பவரை நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 40ன்னு கன்சிடர் பண்ணணும். என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹார்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் ஈக்குவேஷனில் y ஈக்குவல் டு 40 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் ஸோ தட் த பேட்ரி ஹேஸ் நோ பவர்? நோ பவர், தட் மீன்ஸ் தட் இஸ் 0. எந்த வேல்யூ 0? y ஈக்குவல் டு 0. எப்போ ஆகும்? என்ன எப்படி இருக்கும்போது நம்ம இன்டர்செப்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். நோ பவர் அப்படின்னா அங்கே சார்ஜே இல்லாதப்ப எவ்வளோ டைம் சார்ஜே இல்லாமல் போகணும். உங்கள் ஃபோனில் எவ்வளோ நேரம் பேட்டரி நிற்கும் அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த ஆவரேஜ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம கிவன் சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஃப் போடுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 40% சொல்லியிருக்காங்க இல்லையா, 40% அப்படிங்கிறது நம்ம என்ன வேல்யூ? 40/100, தட் இஸ் 0.40 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி y வேல்யூ ஈக்குவல் டு 0.40, தென் ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 2.4 ஹார்ஸ். 2.4 ஹார்ஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேட்டரி பவர் 0வாக இருக்கும்போது தட் இஸ் y வேல்யூ 0, தென் ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஹார்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5.28, a line makes positive intercepts on the axis. பாசிட்டிவ் இன்டர்செப்ட்னா எங்கே இருக்கும்? ரெண்டுமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். whose sum is 7. y intercept x intercept a
y intercept b. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்டோட அடிஷன் என்னென்னு கொடுத்துட்டாங்க 7 அண்ட் பாசஸ் த்ரூ -3, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன். இப்போ என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த ரெண்டு சம் வேல்யூவும் 7ன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் a + b = 7, தென் b = 7 - a. b பிளேஸில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிற, 7 - a. நீங்கள் சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா a = 7 - bன்னு எடுத்து போட்டிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் வரும். ஓகேவா? ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ 7 - a சப்ஸ்டியூட் பண்ணும்போது சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும்னா என்ன செய்யலாம், நியூமரேட்டர் அண்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு 7 - a, 7 - a, செகண்ட் டேர்ம் இன்ட்டு a/a. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 7 - a into x plus ay is equal to 1. டினாமினேட்டர் a into 7 - a கிடைக்கும். இந்த a into 7 - a ஆப்போசிட் சைட் போயிடும். அப்போ என்னவாயிடும், 7 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போது 7x minus ax plus ay is equal to 7a minus a ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷனில் கிடைக்கும். அந்த ஃபார்மேஷனில் ஃபைனலாக என்ன ஆன்சர் வந்துடுது, அந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் போடலாம். டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. ஸோ சேம் டினாமினேட்டர் கொண்டு வரும்போது எல்சிஎம் எடுத்திருப்பேன். அப்போ இந்த எல்சிஎம் டினாமினேட்டர் 7 into a minus a இருக்கும். அது ஆப்போசிட் சைட் போகும்போது a into 7 - a இருக்கும். இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மேஷனுக்கு வரும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு a வேல்யூ 2 வேல்யூ கிடைக்கும். இந்த a வேல்யூ 2 வேல்யூவில் நம்ம a = -7 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் கன்சிடர் பண்ண மாட்டோம், கிவன் கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துட்டாங்க, பாசிட்டிவ் வேல்யூ இன்டர்செப்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ a = 3 மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். a = 3 கன்சிடர் பண்ணும்போது பியோட வேல்யூ 7 - 3 = 4ன்னு கிடைக்கும். இதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 4x + 3y - 12 = 0ன்னு கிடைச்சிடும். ஸோ கிவன் கொஸ்டின் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டர்செப்ட். அதோட சம் 7ன்னு கொடுத்துட்டாங்க. அது பாஸ் ஆகிற பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்துட்டாவே நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், x/a + y/b = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அனதர் கண்டிஷன், ரெண்டு இன்டர்செப்டோட அடிஷன் 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பியோட வேல்யூ ஆர் ஏவோட வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அது ஒரு அந்த வேல்யூவும் கிவன் பாயிண்ட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ வேல்யூ பாசிட்டிவ் ஒரு வேல்யூ, நெகட்டிவ் ஒரு வேல்யூ கிடைக்குது. பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கிவன் பாசிட்டிவ் இன்டர்செப்ட்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிவன் வேல்யூவை இன்டர்செப்ட் ஃபார்ம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம், a circular garden is founded in East Avenue and cross diagram கொடுத்துட்டாங்க. cross road இங்கே இருக்குது, East Avenue இங்கே இருக்குது. it is a north street. நீங்கள் சோசியலில் கிராஃப் ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஈஸ்ட் இருக்குன்னா அதுக்கு பர்பண்டிகுலராக நார்த் ஸ்ட்ரீட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராஸ் ரோடு இன்டர்செக்ட் நார்த் ஸ்ட்ரீட். கிராஸ் ரோடு இன்டர்செக்ட் த நார்த் ஸ்ட்ரீட் எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது, டி பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் அவென்யூ அட் ஈஸ்ட் அவென்யூ எங்கே மீட் பண்ணுது, இந்த இ பாயிண்டில். இந்த கிராஸ் ரோடு ஈஸ்ட் அவென்யூவை எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது, இ பாயிண்டில் மீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஏடி இஸ் த டேஞ்சென்ட். ஏடி இஸ் த டேஞ்சென்ட். இங்கே ஒரு சர்க்குலர் கார்டன் இருக்குது, அதோட டேஞ்சென்ட் என்னவா இருக்குது, ஏடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஈஸ்ட் அவென்யூ
நார்த் ஸ்ட்ரீட் கிராஸ் ரோடு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஈஸ்ட் அவென்யூ. ஈஸ்ட் அவென்யூக்கு டைரெக்டாகவே சி அண்டு பியோட பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நார்த் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நார்த் ஸ்ட்ரீட் இப்போது இந்த லைன் கொடுத்துட்டாங்க, நார்த் ஸ்ட்ரீட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்னால் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். என்ன கண்டிஷன் தெரியும்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஒரு லைனோட 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது M1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்லோப் M1. இந்த ஈக்குவேஷனோட ஸ்லோப் என்னவா சேஞ்ச் ஆகும்? -M1 இருக்கும். என்ன ரிலேஷன் படிச்சிருக்கேன்? M1 × M2 இஸ் ஈக்குவல் டு -1ன்னு படிச்சிருப்பேன். அப்போது ஒரு லைன், ஃபஸ்ட்டு லைன் நம்ம சிபி இஸ் பர்பண்டிகுலர் டு சிடி அப்படி இருக்குது அப்படின்னா சிபியோட லைன் M1, சிபியோட லைன் M2. சப்போஸ் இந்த வேல்யூ M1 வேல்யூ 5 இருந்துச்சுன்னா M2 வேல்யூ -5 இருக்கும். சரியா? ஸோ பர்பண்டிகுலர் ஸ்லோப் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவேன். ஸ்லோப் 1 பாயிண்ட், டின்ற சின்ற பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் ரோடோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. கிராஸ் ரோடு ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா, ஸோ இதில் இருந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். கிராஸ் ரோடு. நெக்ஸ்ட்டு வேர் டஸ் த கிராஸ் ரோடு இன்டர்செக்ட் த ஈஸ்ட் அவென்யூ? கிராஸ் ரோடு ஈஸ்ட் அவென்யூ பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பாயிண்ட்டு? அதே மாதிரி நார்த் ஸ்ட்ரீட் இங்கே மீட் பண்ணுது இல்லையா, அந்த பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஈஸ்ட் அவென்யூ லைன் கொடுத்துட்டாங்க. கிராஸ் ரோடு எங்கே மீட் பண்ணுது? பாயிண்டில் மீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டுக்கு பர்பண்டிகுலர் லைன் என்னது? நார்த்து. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிவன் ஈக்குவேஷன்ஸும் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கூட கேட்டிருந்தாங்க? ஈஸ்ட் அவென்யூவோட ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சிபின்னு 2 பாயிண்ட் இருந்துச்சு. ஃபார்முலா y - y1 is divided by y2 - y1 is equal to x - x1 divided by x2 - x1. இந்த ஈக்குவேஷனில் x1 y1 x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? y = 2ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. y = 2. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் கோஆர்டினேட் நார்த் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? நார்த் ஸ்ட்ரீட்டோட ஈக்குவேஷன். நார்த் ஸ்ட்ரீட் இட் இஸ் பர்பண்டிகுலர் லைன் இல்லையா, இங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்ட்டு. அப்போது இந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அது என்ன ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் எந்த வேல்யூவாக இருக்கும்? ஒய் ஆக்சிஸ்னாவே எக்ஸ் = 2, ஒய் = 2 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடச்சிருக்கு? வெர்டிக்கலி சி 0,2 இருக்குது, டி = 0. ஸோ எக்ஸ் = 0. ஒய் ஆக்சிஸாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் அங்கே என்ன வேல்யூவாக இருக்கும்? எக்ஸ் = 0. ஆன் த ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் = 0. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன். கிராஸ் ரோடோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே கார்டனோட பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டயக்ராமில். கார்டன் இங்கே பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7,7. ஸோ இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கிறதுனால இந்த பாயிண்டில் இருந்து நம்ம என்ன பாயிண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? 7,7 சென்டர் ஆஃப் த சர்க்குலர் கார்டன் 7,7. ஏ இஸ் 3,10. இதில் நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். கார்டனும் டேஞ்சென்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நார்மலாக நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சர்க்கிளோட டேஞ்சென்ட் சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட டேஞ்சென்ட் எப்படி இருக்கும்? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது இல்லையா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் ரேடியஸும் பர்பண்டிகுலராக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்க, அனதர் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி M1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் M1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க MA லைனோட ஸ்லோப் தட் இஸ் 4/3. ஸோ இந்த ஒரு ஸ்லோப் பாசிங் த்ரூ பாயிண்ட் A 3,0 இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்?
ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 அப்படின்ற ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவில் m வேல்யூவையும் x1 y1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு அனதர் ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் 4x மைனஸ் 3y ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். இப்போது டியோட வேல்யூவும் டி பாயிண்ட்டோட வேல்யூவும் இ பாயிண்ட்டோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே எக்ஸ் வேல்யூ 2வாக இருக்கும். இட் இஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்ற ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்டில் கிவன் ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டு என்னவா இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பாயிண்ட்டை கிவன் ஈக்குவேஷன் நார்த் ஸ்ட்ரீட் ஈக்குவேஷன்லேயும் ஈஸ்ட் அவென்யூ ஸ்ட்ரீட் ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஒய் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஜீரோ கமா கேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க? நான் கிராஸ் ரோடுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லையா? கிராஸ் ரோடு ஈக்குவேஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு? 4x மைனஸ் 3y ப்ளஸ் 18. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் அவென்யூன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஈஸ்ட் அவென்யூ அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இந்த ஈக்குவேஷனில் டைரெக்டாக அதே சேம் ஈக்குவேஷன் தான், சேம் வேல்யூவே தான் அங்கே வரும். ஸோ அதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது k equal to 6, k equal to q equal to minus 3, y equal to 2, q, 2ன்னு எடுத்துக்கிறோம். q, 2 அதில் given equationல 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு q equal to minus 3ன்னு கிடச்சிருது. சரியா? இது எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்? 4x minus 3y plus 18 எதை எடுத்துக்கிறோம்? சரியா? அந்த 2 இந்த ஈக்குவேஷன்லேயே எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஆன்சர் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.3 14th sum. Find the equation of the straight line passing through the point and intercept ஓட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்ட் ரேஷியோ, தட் இஸ் இன்டர்செப்ட்னாவே ஏ வேல்யூ பி வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரேஷியோங்கிறதுனால ஏ பை பி ஈக்குவல் டு 2/5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பி வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது ஏ ஈக்குவல் டு 2/5b அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்ம்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இதில் பி வேல்யூ 5a/2, பி வேல்யூ ஏ பை பி கொடுத்துட்டாங்க. இதில் பி வேல்யூ நீ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி. ஏக்கு பதிலாக ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா இங்கே என்ன சேஞ்ச் ஆகும்? இங்கே என்ன சேஞ்ச் ஆகும்? ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 2/5bன்னு ஆகும். இங்கே 2/5bன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சரே தான் வரும். இங்கே டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகும்போது சேம் டினாமினேட்டர் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட 5/5 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஈக்குவேஷன் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 5a ஈக்குவல் டு -3ன்னு கிடைக்குது. a ஈக்குவல் டு -3/5ன்னு கிடைக்குது. அதை கிவன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இன்டர்செப்ட் ஈக்குவேஷன், அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 5x by -3 ப்ளஸ் 2y by -3ன்னு கிடச்சிருக்கு. சேம் டினாமினேட்டர்ன்றதுனால ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போது ஃபைனல் ஆன்சர் 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? ஈக்குவல் இன்டர்செப்ட் ஆன் த ஆக்சிஸ். ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸை ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு ஏ நம்ம எப்படி வச்சாலும் போடலாம். இப்போது இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது ஏவாக இருந்துச்சுன்னா பி இன்டர்செப்டும் ஏ, இது பியாக இருந்துச்சுன்னா பி இன்டர்செப்டும் பி. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருது. எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? -8, 4
அதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -4. இந்த சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். சரியா? நெக்ஸ்ட்டு 9th சம். Find the equation of the median and altitude of triangle ABC through A where the vertices are ABC. 3 vertices கொடுத்துருக்காங்க. 3 verticesையும் ஈக்குவேஷன் என்ன கேட்டிருக்காங்க, மீடியனோட ஈக்குவேஷனும் ஆல்டிடியூடோட ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், மீடியன்னா என்ன. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி. மீடியன் அப்படின்னா மிட் பாயிண்ட்டையும் ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணுற லைனை நம்ம மீடியன்னு சொல்லுவோம். சரியா? இப்போது எதில் பாஸ் ஆகிறது, மீடியன் ஆல்டிடியூட்னு சொல்லியிருக்காங்க, ஏல பாஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுற லைனோட ஈக்குவேஷன் தான் மீடியன். சரியா? ஸோ மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டதுனால மிட் பாயிண்ட்டையும் இந்த வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணுற லைன் அப்படின்றதுனால இங்கே மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபார்முலா தெரியும். மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க பி பாயிண்ட் சி பாயிண்ட் யூஸ் பண்ணி. அப்புறம் ஏ பாயிண்ட் அண்டு இட் இஸ் டின்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஏடியோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ பாயிண்ட் இருக்கும், டி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டிடியூட்னா என்ன, அதே ஏ வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ட்ரா பண்ணுற பர்பண்டிகுலர் லைன் தான் ஆல்டிடியூடு. ஏ வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ட்ரா பண்ணுற பர்பண்டிகுலர் லைன் இஸ் த ஆல்டிடியூட். மீடியன் என்ன சொல்லியிருந்தோம், ஏ வெர்டெக்ஸ்லேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுற லைன் மீடியன். அதே சேம் பாயிண்ட் ஏ பாயிண்ட்லேருந்து பிசிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்டிடியூடு. ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னாவே பி பாயிண்ட் இருக்குது, சி பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஸோ ஸ்லோப் வேல்யூ இருக்குது, பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஏ பாயிண்ட் இருக்கும். ஸ்லோப் ஏ பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டு ஸ்லோப் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் தெரியும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? மீடியனுக்கும் ஆல்டிடியூடுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். மீடியன்னா என்ன, மிட் பாயிண்ட்டும் ஆப்போசிட் வெர்டெக்ஸும் ஜாயின் பண்ணுற லைன் மீடியன். ஆல்டிடியூட்னா என்ன, ஒரு வெர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு ட்ரா பண்ணுற பர்பண்டிகுலர் லைன் இஸ் த ஆல்டிடியூடு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மீடியன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டி வேல்யூ கிடச்சிருது. டி வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் இந்த டயக்ராம் நீங்கள் செப்பரேட்டாக போடணும். மீடியன் அப்படின்னா இங்கே ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட். மீடியன்னா இங்கே மிட் பாயிண்ட் இருக்குது. இட் இஸ் கன்சிடர் எம்னு நீ கன்சிடர் பண்ணிக்கோ மிட் பாயிண்ட்டுக்கு. ஸோ ஜாயின் பண்ணும்போது இங்கே பாயிண்ட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது பர்பண்டிகுலர் சிம்பிள் நீங்கள் இங்கே போட்டிருக்கணும். இந்த பாயிண்ட்டை டின்னு கன்சிடர் பண்ணி உங்களோட நோட்டில் ட்ரா பண்ணி போட்டிருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடும்போது ஃபஸ்ட்டு டயக்ராம் மீடியன் டயக்ராம் போட்டிருக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணும்போது ஆல்டிடியூட் டயக்ராம் போட்டு நீட்டாக ட்ரா பண்ணியிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு டி வேல்யூ 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்க்கு நீங்கள் ஆல்டிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பர்பண்டிகுலர் லைன் போடுவேன். ஸோ பிசியோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அந்த ஸ்லோப் யூஸ் பண்ணி என்ன செய்யணும், பர்பண்டிகுலர் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இப்போது 5/3 ஸ்லோப் கிடச்சாச்சு. பிசியோட ஸ்லோப் 5/3. அப்போது ஏடியோட ஸ்லோப் என்னவாக இருக்கும், ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் பிசி. இதோட மீனிங் என்ன, m1 × m2 = -1. அப்போது m1 வேல்யூ 5/3 இருந்துச்சுன்னா m2ஓட வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும், மைனஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த வேல்யூ இந்த ஒரு ஸ்லோப் ஒரு பாசிங் த்ரூ பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 3x + 5y - 28 = 0ன்னு கிடைக்கும். ஓகேவா?
கனி இன்றைக்கி பார்த்த எல்லா சம்முமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ். ஸோ கான்சன்ட்ரேட்டோட பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ.